ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஹாய் டியர்ஸ். ஒரு சின்ன விஷயம், அதுக்கு தான் இந்த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரியமானவளே கெட்டிமேளம், இது ரெண்டும் என்னால் கண்டினியூஸாக போட முடியாது. ஒரு நாள் பிரியமானவளே, ஒரு நாள் கெட்டிமேளம் அப்படி போடுறேன்ப்பா. நீங்கள் அப்படி தான் போட முடியும். ஆமாம் டியர்ஸ், ஒரு நாள் கெட்டிமேளம் போடுறேன், ஒரு நாள் பிரியமானவளே அந்த மாதிரி போடுறேன். ஏன்னா என்னால் 2 வீடியோவும் கண்டினியூஸாக கொடுக்க முடியாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் டியர்ஸ், என்னன்னா இப்போ 10th 12th எக்ஸாம்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான ரிவிஷன்ஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா. மார்ச் 2 வந்து 12th நினைக்கிறேன். ஆமாம், அப்படி 12th எக்ஸாம்ஸ் வைக்கும்போது என் பசங்களுக்கு வந்து லீவ் விட்டுருவாங்கப்பா. எப்போல்லாம் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்களோ அப்போல்லாம் இவங்களுக்கு லீவ் விட்டுருவாங்க. எப்போல்லாம் எக்ஸாம் மட்டும் இல்லை, அடிக்கடி இவங்களுக்கு வந்து இனி லீவு தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் டோட்டலாகவே லீவு. ஸோ அதனால் என்னால் வந்து கம்ஃபர்டபுளாக வீடியோ வந்து மேக் பண்ண முடியாது. ஒரு வீடியோ மேக் பண்ணுறதே எனக்கு கொஞ்சம் பெரிய கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நான் கேகே சீரீஸும் நம்ம கெட்டிமேளம் இல்லைன்னா பிரியமானவளே, ஒரு நாளைக்கு இந்த 2 வீடியோ எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் அதை எடுத்து நான் போடுறேன், ஓகேங்களா. ஒரு நாளைக்கு பிரியமானவளே, ஒரு நாளைக்கு கெட்டிமேளம் அப்படி தான் வரும். எனக்காவது முடிந்தால், எனக்கு ஃப்ரீயாக டைம் இருந்தால் 2 வீடியோவும் ஒரே நாளில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. ஏன்னா நான் அப்பப்போ இது கெட்டிமேளம் வராது, பிரியமானவளே வராதுன்னுட்டு நம்ம உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா. அதனால நான் உங்களுக்கு வந்து வீடியோ மூலியமாக சொல்லிடலாம் அப்படின்னுட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிமேளம் வந்து முடிய போகுதா, ஏன்னா மேரேஜ்லாம் நடந்துச்சு. ஸோ அதனால கெட்டிமேளம் வந்து முடிய போகுதா, முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகிடும், முடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு கெட்டிமேளம் சீரிஸ் முடியாது வீடியோஸ், கண்டிப்பா சொல்றேன். 300 எபிசோட்ஸ் வரைக்கும் கெட்டிமேளம் சீரிஸ் முடியாது. ஏன்னா இன்னும் நிறைய எபிசோட்ஸ் இருக்கு. இது வரைக்கும் மேரேஜ் மட்டும் தான் இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ், யாருக்குமே இது வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகலாம். ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். இன்னும் விஜய் பிரியா மேரேஜ் இருக்கு, அப்புறம் கனிதீரன் மேரேஜ், விஜய் பாரதி மேரேஜ், இதுல என்ன வேணாலும் நடக்கும் இல்லையா. ஸோ அதனால இப்போதைக்கு கெட்டிமேளம் சீரிஸ் முடியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நான் உங்களுக்கு வந்து 300 எபிசோட்ஸ் வரைக்கும் கண்டிப்பா அஷூரன்ஸ் தரலாம், அது வரைக்கும் முடியாதுன்னு. ஸோ அதனால யாரும் டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம். கண்டிப்பா கெட்டிமேளம் சீரிஸ் முடியாது, ஏன்னா நிறைய எபிசோட்ஸ் இருக்கு, ஓகேங்களா. அதே போல் நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம நதியா சுந்தர் டார்லிங்கும் அப்புறமேட்டு வந்து நம்ம ஜோதி இடியரும், இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெட்டிமேளம் சீரீஸில் வந்து அகைன் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கேன். அப்போது அர்ஜுனும் நிலாவும் சேரவே மாட்டாங்களா, அப்புறம் சீரியஸோட எண்டில் எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணிவிட்டு அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா சீரியஸை முடிச்சிடுறீங்க. அப்படி முடிச்சதுக்கப்புறம் இவங்களோட என்ஜாய்மெண்ட்ஸை எங்களுக்கு வந்து பார்க்க முடியாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நதியா சுந்தர் டார்லிங் ரொம்ப ஃபீல் பண்ணி கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஜோதி டியர் அவங்களும் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னாக்கா, இவங்க எப்போ தான் சேருவாங்க, ஏன்னா இவங்களுக்கு இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கேன், இப்படியே இருந்தால் இவங்க எப்போ தான் சேருவாங்க, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு வேற அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாமா. ஹாய் டார்லிங்ஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி அர்ஜுன் நிலா வந்து சீரியஸோட எண்டில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் சீரியஸை முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அது கிடையாது. அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இது வரைக்கும் நான் எந்த சீரியஸுமே வந்து நம்ம துளித்துளியால் அருண் நிம்மி, அப்புறமேட்டு கண்ணாமூச்சியில் நம்ம துளசி சூர்யா, இவங்கள மாதிரி கடைசியில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி லைஃப் வாழாமல் அப்படியே நான் ஸ்டோரிஸை முடிச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். சும்மா சின்னதாக தான் காமிச்சிருப்பேன் ஃபேமிலிக்குள்ளார வர மாதிரி. பட் இவங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக இவங்களை நான் வந்து சீரீஸ் முடியறதுக்கு முன்னாடியே சேர்த்துருவேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த ஃபேமிலி ரன் பண்ணுறது, ஃபேமிலியில் என்ஜாய்மெண்ட் பண்ணுறது, குழந்தை, இதெல்லாம் வர மாதிரிலாம் கண்டிப்பாக இந்த சீரீஸை நான் கொண்டு வருவேன். எனக்கு வியூஸ் போகுதோ போகலையோ, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை இதை கொடுப்பேன். அதாவது ஃபேமிலியை இவங்க எப்படி என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிறது, குழந்தை பிறந்து நம்ம அர்ஜுனும் நிலாவும் ஒரு அம்மா அப்பாவா இதில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு நான் கண்டிப்பாக காட்ட வேண்டிய. அதனால இன்னும் எபிசோட்ஸ் நிறைய இருக்கு. 300 எபிசோட்ஸ் வரைக்கும் கண்டிப்பா என்னால் கொண்டு வர முடியும்னு உங்ககிட்ட கான்ஃபிடன்டா சொல்றேன். அதே போல நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றீங்க, நிறைய நியூ என்ட்ரி வராங்க, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறீங்க, இவங்க சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லையா, இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஒரு சீரியஸ்னா ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் நம்ம அதை ஜாலியாகவே கொண்டு போக முடியாதுல்ல. ஜாலியாகவே கொண்டு போனாக்க கண்டிப்பாக போர் அடிச்சிடும். போர் அடிக்காமல் போகும்போதே நமக்கு வியூஸ் வர மாட்டேங்குது. போர் அடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக இன்னும் வியூஸும் வராது. சரி, வர இந்த 2000-3000 வியூஸ்க்காகவாவது நம்ம கொஞ்சம் நல்லா கொடுக்கணும்ல. 2000-3000 தானே வருது அப்படின்னு என்ன தண்ணன் கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதில் எஃபெக்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்து பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு சீரியஸ்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு நல்லா இருக்கணும்ல, பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்ல. அதனால தான் இப்படி கொண்டு வருது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க சேராமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பாருங்க டியர்ஸ். ஆமாம் டியர்ஸ்,
இது வந்து எனக்கு கமெண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்தது. நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் இதை சொல்கிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. வீடியோவில் சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. அதனால் எனக்கு எப்படியாவது இது நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு இதுக்காக நான் தனியாக வீடியோவை மேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பிரியமானவள சீரிஸ் பற்றி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நிறையவே சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் 30th எபிசோட்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. போக போக நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே அந்த சீரியஸில் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. பாருங்கள். அதே மாதிரி பிரியமான சீரியஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோரி வந்து எனக்கு புரியுதுங்களா? ஏன்னா புரியலையா? ஏன்னா நிறைய பேர் வந்து சக்தி வந்து என்னதான் மைண்டில் வச்சுட்டு இருக்கான், அங்கே ஷர்மிக்கிட்டையும் பேசுகிறான், இங்கே வந்து ஸ்ரீகிட்டையும் வந்து ஏதோ ஒரு இது பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சக்தி வந்து ஷர்மியை ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் லவ் பண்ணலை. அவன் வந்து ஒரு விதமான ஃபீல் பண்ணுறான், அவ்வளோதான். மற்றபடி ஷர்மியை தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கான். இது வந்து ஸ்டோரியில் நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக போக ஸ்டோரிஸ் கண்டிப்பாக புரியும். ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் வச்சா தானே என்னவா இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ண முடியும். அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்டோரியை இப்படி கொண்டு வரும். அதனால கிட்ட உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், நான் வேணும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஸ்டோரியை கரெக்டாக கொண்டு வரதுக்கு பார்க்குறேன். நான் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். நான் எப்படி ஸ்டோரி கொண்டு வரேன். ஓகே டியர்ஸ், கெட்டிமலம் சீரிஸ் பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அப்புறம் இன்னைக்கு வந்து பிரியமானவளை மட்டும் தான் போட்டிருக்கேன், கெட்டிமலம் போடலை. நாளைக்கு கண்டிப்பாக கெட்டிமலம் வரும், பிரியமானவளே வராது. ஆமாம் வராது. அதோட பிரியமானவள் நாளைக்கு தான். ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட பர்த்டே விஷஸ் சொல்லிடுவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் வீரலட்சுமி சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் வீரலட்சுமி சிஸ்டர். கருப்பசாமி ப்ரோ. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி வீரலட்சுமி சிஸ்டர். கருப்பசாமி ப்ரோ. லட்சுமி சிஸ்டர், கருப்பசாமி ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் செல்வி சிஸ்டர், அவங்களுடைய பையன் வெற்றிமாறன், அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வெற்றிமாறன். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே வெற்றிமாறன். கண்ணா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்ணா. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் பர்வீன் முபரக், அவங்க வந்து நேற்றுக்கு அவங்க பாப்பா முஃப்ரிதா பரித் அவங்களுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. சாரி டியர், எனக்கு விஷஸ் வீடியோ எடுக்க டைம் இல்லை. கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்ததுனால என்னால் விஷஸ் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. சாரி பாப்பா கிட்ட சாரி சொல்லுங்கள். இன்னைக்கு பிலேட்டட் விஷஸ் சொல்லிடுறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முஃப்ரிதா பரித். பேர் கொஞ்சம் எனக்கு வாயில் வரல, சாரி. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே முஃப்ரிதா செல்லம், நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்களா தங்க. நேற்று விஷ் பண்ணாததுக்கு ஆண்டியை மன்னிச்சிடுங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் செல்வி டியர். ஹாய் புவிஷ். ஹாய் ஸ்ரீவா ப்ரோ. ஓகே டியர்ஸ், இன்னைக்கு கேட்க சீரிஸும் பிரியமான சீரிஸும் போட்டிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். ஓகே டியர்ஸ், பாய். ஓகே டியர்ஸ், இனி கெட்டிமலம் ஒரு நாள், பிரியமானவளே ஒரு நாள், அப்படிதான் போடுவேன். முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், பாய்.